ஆவிக்குரிய மகிழ்ச்சி எனக்கு எப்ப உருவாகணும், அந்த போராட்டத்தை நான் சரியா போராடணும். நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு என் வாழ்க்கைய இந்த உலகத்துக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் என்ன நான் வித்து போட்டு இருந்தேன். நான் என் ஆத்மாவில் எப்படி மகிழ்ச்சியும் உண்மையான ஆவிக்குரிய எழுப்புதலும் போராட்டமும் உருவாகும். நேரம் 3 மணி நேரம் நான் செல்போனை ஓடிட்டு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணா எப்படி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் உள்ளவனா இருக்கும்? இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குல நேரத்தை காலத்தை செலவழித்துட்டு கடவுளுக்காக சும்மா ஒரு மணி நேரம் நான் உட்கார்ந்துட்டு போறதுல என்ன பயன்? என் வாழ்க்கையினுடைய இருதயத்துல பாவம் எங்கன்னா உள்ள ஊடுருவு இருக்கு, என் சுபாவம் என்ன, நான் எதை விரும்புறேன், என் ஆசை எதை நோக்கி இருக்குதுன்ற சிந்தனை போக்கு இல்லாம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலம் உள்ளவனா போராடுகிறவனா இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு பொழுதும் தேவனால் பயன்படுத்தப்பட முடியாது. தேவனுக்காக நிக்க மாட்டான். எங்க நிக்கிறீங்க? மாம்சத்துல நிக்கிறீங்களா, ஆவியில நாம் உழன்று கொண்டு இருக்கோம். கடவுளுடைய உறவுகளை தொடர்ந்து இழைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனால மட்டும்தான் போராட்டத்தில் தைரியமா இருக்கும்.